शंखपुर संजात माधुरी नायक भक्तपुरी निवास माधुरी नायक भक्तजन गण मध्य माधुरी नायक कोलाहल प्रिय है माधुरी कोलाहल प्रिय है माधुरी नायक नाम कीर्तन लोलुप माधुरी नायक भजनानंद स्वंत माधुरी नायक मधुरा नायक माधुरी नायक मधुरा नायक माधुरी नायक मधुर मधुर वर माधुरी नायक मंगल विग्रह माधुरी नायक मंगल विग्रह हे माधुरी नायक मन्मथ हे माधुरी नायक मधुरा नायक माधुरी नायक मधुर मधुर वर माधुरी नायक मंगल विग्रह माधुरी नायक मन्मथ माधुरी नायक मन्मथ माधुरी नायक मन्मथ माधुरी नायक। जय प्रेमिकेंद सद्गुरु महाराज की जय। माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय। भक्त कुतूहल लाल की जय। पुण्याणिमान परम भागवतान स्मरामि என்கின்ற ரீதியிலே பிரேமிக புஷ்பாஞ்சலியின் பாகம் 8 இதிலே யதாமதி யதாசக்தி சோகரூபேன எழுதப்பட்ட பிரேமிகரின் சரித்திர அனுபவமும் அந்தாதி ரூபத்தினால் தமிழிலே செய்து அண்ணா ஆமோதித்த அந்த தமிழ் பாசுரங்களின் வாயிலாகவும் அனந்தமான அபரிமிதமான அபௌருஷேயமான லீலைகள் நிறைந்த உயர்ந்த சரித்திரத்தை ஆங்காங்கே யதாசக்தி அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தரத்தர்களாக வாழ்விலே மறக்கவுண்ணா உயர்ந்த குருநாதர் என்றும் எக்கணமும் நினைவிலே வைக்கத்தகுந்தவர் பிராத்தஸ்மரணீயர் பரமபூஜ்யர் மகாதபஸ்வி உயர்ந்த பாகவதோத்தமர் என்று உலகையே கொண்டாடும் மகா ஞான பிராச்சுரியரான குருநாதாளுடைய கருணைக்கு அனைவரும் பாத்திரமாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்க பக்தி மார்க்கத்திற்கு அந்த ராஜபாட்டிக்கு பக்திதான் விதை, நம்பிக்கை என்கின்ற மகா விஸ்வாசமே வேர். பகவத்பாதாச்சாரியால் ஸ்ரீ காளாஸ்தி க்ஷேத்திரம் வந்து அடைகின்றார். கண்ணப்ப நாயனாருக்கு கிருபை செய்த அந்த மூர்த்தியை பார்க்கின்றார். ஆஹா, பக்திக்கும் நகரோத்யஹோ வனச்சரஹா பக்தாவதம் சாயத்தே என்று வியக்கின்றார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே அங்கஸ்ய கூர்ச்சாயத்தே கண்டூஷம்பு நிஷேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷகபலம் நவ்யோபஹாராயதே யே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனச்சரஹ பக்தாவதம் சாயதே. செருப்பணிந்த காணினால் உறுதி பெருகும் கண்ணிலே அடையாளமிட்டு கொண்டு வாயிலே கடித்து வைத்த சில மாம்ச துண்டுகளை இலையிலே எடுத்துக்கொண்டு வாயிலே அந்த சுவர்ணமுகி நீரை வாய் நிறைய எடுத்து வந்து பெச்சிலைகளெல்லாம் தலை சிரசிலே கொய்து அணிந்து கொண்டு வாயினால் அந்த கண்டூஷாம்பு அதை பரமசிவனுக்கு அபிஷேகம் செய்து மாம்ச கபலங்களை நிவேதனம் செய்து கண்ணிலே பெறுகின்ற நீரை அடைக்க தன் கண்ணே தந்த கண்ணப்ப நாயனாரின் பக்தியை கண்டு வியக்கின்றார். பக்தி கிம் நகரோதி, எதுதான் செய்யாது என்று கேட்கின்றார். ஆனால் இவரேதான் பின்னாறு கூறுகின்றார். ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே, தன்னைத்தான் அறிந்து உயர்நிலைக்கு செல்லும் ஆதார பீட்டமே பக்தி என்று கூறுகின்றார். ஆக மகாவிஸ்வாசமே வேர்.
பாகவத சேவை என்பது அந்த வேரிலே நீரிடும் மழை போன்றதாகும். பகவானிடத்திலே பேசுவது அந்த பக்தி என்கின்ற விருட்சத்திலே மலர்கின்ற புஷ்பத்திலிருந்து ஏற்படும் பழமாகின்றது. நிஷ்டையோ விதையாகின்றது, பாவம் செடியாகின்றது, மகாபாவமே பூவாக விகசிக்கின்றது. பின்னர் பகவானிடம் பேசும் திறமை வந்துவிட அது பழமாகின்றது. பிரேமையே பலம், பிரேமைதான் முடிவில் ஞானத்திற்கு சாதனமாகின்றது. அப்பேற்பட்ட பிரேமை இல்லாமல் ஒரு வரட்டு ஞானம் எனக்கு தேவையில்லை என்றார் ஏகநாதர். இவ்வாறு பக்தியுடன் கூடியதான உயர்ந்த பிரேமை, அதுவே ஞான சாதனம், அதுவே முக்தி சாதனம், முக்தி கரஸ்தமாகின்றது. எனவே பக்தியை நீ பிடித்துக்கொள், அதற்கு சஜ்ஜன சங்கத்திலேயே ரமித்திரு என்று பல்வாறு நமக்கு போதித்த போதேந்திரரின் கமலாப்ஜபங்கமான நம் குருநாதாள் பிரேமிகேந்திர சத்குருவின் ஸ்மரணையிலே திளைக்க இருக்கின்றோம். முதாஜனாப்திருத்திதம் சதா விமுக்திதாயகம், முதாஜனாப்திருத்திதம் சதா விமுக்திதாயகம், சதா ஸ்ரமாப்திசோஷகம் ததா சதஞ்ச போஷகம், சதா ஸ்ரமாப்திசோஷகம் ததா சதம் ச போஷகம், சுதாமயீம் ச பாவிதம் சுநாயகம் விநாயகம், கதா பவிஷ்யதி ஹமம் கிருபா கடாக்ஷபாஜனம், கதா பவிஷ்யதி ஹமம் கிருபா கடாக்ஷபாஜனம், சதா பிரமோதகேலனை முதா கடாக்ஷபாலனை, சதா பிரமோதகேலனை முதா கடாக்ஷபாலனை, சதா விலாச சோபனை முதா விகாச போதனை, யதா தவைவ நூதனைஸ்ததா மதீயமானசே, யதா தவைவ நூதனைः तदा मदीयमानसे, कदा भविष्यति मम कृपा कटाक्षभाजनं, कृपा कटाक्षभाजनं, कटिर्मुदा करैः सदा कृतैः सुताण्डवैः शुभैः, कटिर्मुदा करैः सदा कृतैः सुताण्डवैः शुभैः, मुदा नटेश प्रेमिको स्वरूपमेत्यमण्डले, मुदा नटेश प्रेमिको स्वरूपमेद्यमण्डले, सदा सुराविलासनं सुकन्दरसुवासनं, पुनः पुनः प्रदर्शिनं भजेतु प्रेमिकं गुरुं, पुनः पुनः प्रदर्शिनं भजेतु प्रेमिकं गुरुं, मुखे प्रभा सुभावैष कोमलै मृदुप्लवै, मुखे प्रभा सुभावैष कोमलै मृदुप्लवै, सुखेन वीन प्रेमया मुदा सुगीतधारया, सुखेन वीन प्रेमया मुदा सुगीतधारया, रसैः समानचेष्टितैः सदा विलीनभावनै, विमोहते मनः सदा तु प्रेमिको गुरुत्तमः, विमोहते मनः सदा तु प्रेमिको गुरुत्तमः, विमोहते मनः सदा तु प्रेमिको गुरुत्तमः. मुदा ஜனாப்திருத்திதம், பக்த ஜனங்களாகிய கடலில் உதித்தவர், சந்தோஷமாக மலர்ந்தவர், சதா விமுக்திதாயகம், பக்தியினாலே முக்தி தரக்கூடியவர், சதா ஸ்ரமாப்தி சோஷகம், பக்தர்கள் வந்து தங்களுடைய குறைகளை பொக்கையலா துயரத்தை கூற விரும்பி ஏகாந்தத்திலே அவருடன் பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கு வாய்ப்பு இல்லாவிடிலும் சர்வஜனான அவருக்கு அனைத்தும் தெரியும். அவர் கடைக்கண் வீக்ஷணத்தினாலே அவ்வனைத்தையும் போக்கடிப்பார், வட்டடிப்பார். ததா சதஞ்ச போஷகம், சாது ஜனங்கள் வந்துவிட்டால் அவர்களை போஷித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி தானும் ரமித்து, அவருடைய கணமேனும் சத்சங்கம் கிடைத்தால் அது சுகமயமானது என்பதை அனுபவத்தினால் உணர்ந்ததினாலே அவ்வாறு சாதுக்களை கொண்டாடுவதில் ஈடு இணையற்றவர். சுதாமயிஞ்ச பாவிதம், அமிர்தமயமான உயர்ந்ததான பாவனமான சாது சங்கத்தில்
சுநாயகம் விநாயகம், ஈடு இணையில்லாத நாயக்கருக்கும் தலைவராக இருப்பார். அப்பேற்பட்டவருடைய கதாபவிஷ்யதீகமம் கிருபா கடாட்சபாஜனம், அவருடைய கடைக்கண் வீக்ஷணம் எனக்கு என்று கிடைக்கும். சதா பிரமோத கேலனை, ஆனந்தத்தினாலே பல்வேறு வார்த்தைகளினாலே விளையாடுவார். முதா கடாட்சபாலனை, சந்தோஷத்தின் மிகுதியினாலே கடாட்ச வீக்ஷணத்தினால் நம்மை பாலித்தருள்பவர். சதா விலாச சோபனை, செய்யக்கூடிய லீலைகளை, அந்த சுபமயமான லீலைகளை முதா விகாச போதனை, சந்தோஷமாக 4 வார்த்தை பேசினாலும் ஹிருதயத்தை தொடுமா போல் செய்தியை தருவார். நம் சமங்களை நீக்குவார். கட்டாட்சத்தினால், கட்டாட்ச பலத்தினால் பாலித்தருள்வார். யதா தவைவ நூதனைஸ்ததா மதீயமானசே, நூத்தனமான உம்முடைய கட்டாட்ச பலத்தினாலே என் மானச பொய்கையிலே கதா பவிஷ்யதி மாம் கிருபா கடாட்சபாஜனம், நான் எங்கோ இருக்கின்றேன், நீர் எங்கோ ரமித்து கொண்டிருக்கின்றீர். உமக்கென்று ஒரு தனி கூட்டம், எமக்கோ கவலை கூட்டம், என் சமங்களுக்கோ ஓய்வில்லாத அலை போன்ற எழுச்சி மிகுந்தது. எனவே என்று நான் உம் கட்டாட்ச வலயத்துக்குள் வந்து விழிவேனோ தெரியவில்லை. கட்டிர்முதா கரை சதா, இடுப்பிலே இட்ட கை, கரங்கள் சதா அப்படி இடுப்பிலே கையை வைத்து கொண்டு சதா கிருதை சுதாண்டவை சுபை, அழகான அந்த திருவடி கமலத்தை எடுத்தெடுத்து ஆடுவதும் அந்த நடனாகர கோலம். ஒரு முறை யாதர்ச்சிகமாக கார்த்திகை தசமி அன்று அங்கு செல்லும் பாக்கியம். நல்ல 11:30 மணி வேளை. அப்பொழுதுதான் பாடசாலை குழந்தைகளுக்கு பாடத்தை போதித்துவிட்டு வெளியே வருகின்றார். என் போன்ற சிலரை கண்டவுடன் சந்தோஷத்தோடு கார்த்திகை ஏகாசிக்கு வந்திருக்கின்றாயா என்று விடவே, அங்கு பாண்டுரங்கன் கோவிலிலே கைங்கரியம், நாளை திருமஞ்சனம் செய்ய வேண்டும், அதனால் இன்றே வந்துவிட்டேன் என்றவுடனே, நீ அபங்கம் பாடு, நான் கேட்கிறேன் என்றார். ஆரம்பித்து 4 அபங்கம் அவர் எடுத்து கொடுக்க அவனைத்தையும் பாடிண்டே இருக்கும் பொழுது நல்ல வெயில் வேலை. 12 மணி கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. ஒரு 20 ஜனங்கள் கூழுமே இருந்தனர். நடுவில் நடனாகர கோலத்திலே இடுப்பிலே கையிட்ட ஒரு கோலத்திலே நின்று கொண்டு ஆட ஆரம்பித்தார். நீ என்னை சுற்றி ஆடு என்று கண்களினால் போதித்தார். கட்டிர் முதா கரை சதா கிருதை சுதாண்டவை சுபை, ஒரு 5-6 அபங்கங்கள் பாடியிருப்போம். கூடியிருக்கின்ற பக்தர்கள்லாம் போரும் அண்ணாவின் திருவடி வெயிலிலே இருக்கின்றது என்று நிலவில் கொள் என்று சுட்டிக்காட்ட, அதை அவரும் உணர்ந்து கொண்டு வா இங்கே என்று அணைத்து அரவணைத்தது. வந்தவர் அனைவருக்கும் ஆலிங்கன சுகத்தை தந்து தன் அமுதமென்ன கரங்களினாலே கன்னத்தை வழித்து திருஷ்டி நீக்கிய அந்த நாள் திரும்பியும் வராது. முதா நடேஷ பிரேமிகோ ஸ்வரூபமெத்ய மண்டலே, குஞ்சித பாதத்தை எடுத்து இடது பதம் தூக்கி ஆடும் அந்த நடேசன் தான் மீண்டும் இங்கு பிரேமிக மண்டலத்திலே பிரேமிகனாக வந்துள்ளானோ என்று வியக்கும் வண்ணம் இருந்த நிலையிலே சதா சுராவிலாசனம், உயர்ந்ததான தேவர்களுக்கு கிடைத்த அந்த அமுத தித்திப்பு போல் இருந்த அந்த சுகமயமான க்ஷணங்கள். சுகம் தரா சுவாசனம், பூமியிலேயே அவருடைய அருகாமையில் கிடைத்தது. புன புன பிரதர்ஷினம் யுத்தம், இவ்வாறு மீண்டும் மீண்டும் நமக்கு காட்டித் தந்திருக்கின்ற அந்த மகாபிரபுவை பஜேது பிரேமிகம் குரும், அவரை துதிக்கின்றேன். முகே பிரபா சுபாவ ஈஷ கோமலை மிருது பிளவை, அன்றடர்ந்த தாமரை முகம், அதிலே ஒரு அழகான சோபை, அதிலே பாவோதிரகத்தை காட்டும் விழிகளான மீன்கள், அந்த ஈஸ்வரனிடத்திலிருந்து ஏற்படுகின்ற கோமளமான மிருதுவான பிளவம், அமுதமன்ன கட்டாட்ச வீக்ஷணம், அதனால் நம்மை பல்வேறு கேள்விகளை கேட்கும் அந்த நீள் புண்டரீகாட்ச விழிகள். சகே நவீன பிரேமயா முதா சுகீத தாரயா, வா பூஜை இருக்கட்டும் பாடு என்று அவர் கூடும் அந்த பாவம். நவீன பிரேமயா, எங்கேயோ பாடினாலும்
அவருடைய சாநித்திய விசேஷம் பாக்கை கிடைக்கும் நேரம் பரமனை காட்டவல்ல சத்குருநாதனின் சன்னதியிலே கிடைக்கும் அனுபவம். முதா சுகீததாரையா, உயர்ந்த கீதங்களின் தாரையாக ஏற்பட, ரசை சமான சேஷ்டிதை, கீதங்களிலே இருக்கின்ற ரசத்திற்கு ஏற்ற சில சேஷ்டிதங்கள், சதா விலீன பாவனை, லோக விலட்சணமான பாவோத்ரேகம் ஏற்பட்டு அதனால் விமோகதே மனசதாது பிரேமிகோ குருத்தமஹா, நம் மனமெனும் பொய்கையிலே அந்த பிரேமிக குருத்தமர் விளங்குகின்றார் என்று கூறுவதை தவிர வேறு வார்த்தை காண கிடைக்கவில்லை. கேவல்ராம் என்கின்ற மகனீயர் குஜராத் தேசத்திலிருந்து யாத்திரையாக வந்தார். நைஷ்டிக பிரம்மச்சாரி யோகீஸ்வரர். அவர் தர்மசங்கம் என்ற சத்சங்கத்தினாலே எண்ணற்ற ஜீவர்களை உத்தாரணம் செய்வதையே நோக்கமாக கொண்டிருந்தார். கடைசியாக பிருந்தாவன தனியிலே வந்து தவம் செய்த வண்ணம் இருந்தார். யமுனையிலே ஒரு நாள் உயர்ந்ததான கோலாகல விட்டலன் என்கின்ற நமது மூர்த்தி அவர் கையிலே வந்து அவருடைய ஆராதனுக்கு உட்பட்டது. உயர்ந்த பாண்டுரங்க உபாசகர் அவரை உபாசித்து வந்தார். தட்சிண யாத்திரையாக 40 சாதுக்களுடன் வந்தார். அவர் சேத்து யாத்திரைக்கு புறப்பட்டு தஞ்சாவூர் வர லக்ஷ்மி நரசிம்மன் என்ற மாதவ பிரம்மச்சாரி அவருக்கு சிஷ்யனாக ஆட்பட்டு அனைத்து விதமான தொண்டுகளையும் செய்த வண்ணம் இருக்க அவரே இவருக்கு துவாசாட்சரி மந்திரத்தையும் உபதேசித்து கோலாகலமூர்த்தியும் அவனிடையே தந்து உபாசிக்கும்படி கூறிவிட்டு சென்று விட்டார். பாகவத தர்மங்களை உபதேசித்தார். நரசிம்மன் பிற்காலத்திலே துரியாசிரமம் ஏற்று சிவப்பிரகாச ஆனந்தகிரி என்று நாமகரணம் பெற்று விளங்கி வந்தார். மகத்தான சந்நியாசி, லோக விலட்சணமான சந்நியாசி. சிரிப்பார், அழுவார், ஆடுவார், பாடுவார். மேல்துணி விழுந்தாலும் கவலைப்பட மாட்டார். சில சமயம் யதாவத்தாக சந்நியாசிக்குரிய அங்கலட்சணமான காவிய உடை தரித்தவராக, கையிலே கமண்டலு தரித்தவராக முக்கோலும் எண்ணிக்கொண்டு இருப்பார். ஆனால் நேம சந்நியாசியாக இல்லாதபடி பித்து பிடித்தவர் போல் அவதூதராக தெரிந்த நாட்கள்தான் அதிகம். அவர் ஒரு பாகவத செட்டியார். இவர் ஆராதித்த கோலாலனை கும்பகோணத்திலே வைத்துக்கொண்டு ஆராதித்து வந்தார். அவரிடம் சென்று கோலாலனை பற்றி விழவ அன்றிரவே அவர் அதை தர மறுத்தார். அன்றிரவே கோலாலன் அவருக்கு சொப்னத்திலே ஆதேசமாக பிரேமியண்ணாவிடம் தன்னை ஈந்து விடும்படி கூற, மறுநாள் தானாகவே யாதொரு பிரயாசமும் இன்றி கோலாலன் இவர் கைகளுக்கு ஆட்பட்டான். 1960ஆம் வருடம் ஆஷாட சுக்ல ஏகாசி பகல் 12 மணி அளவிலே பல மாதமாக வெளியூர் சென்றிருந்த அண்ணா அன்றுதான் சேங்கனூர் விஜயம் செய்ய என்றுமில்லாத குதூகலத்துடன் அவர் வர அனைவரும் இவரை சூழ்ந்துவிட தாயாருக்கு தன் கையிலே ஆட்பட்ட கோலாகலனை காட்டினான். அப்பா, இவன்தான் என் கண்மணி, இவன் என் சொப்பனத்திலே வந்தான், பட்சணம் கேட்டான், எல்லாம் செய்து வைத்திருக்கின்றேன் என்ற உடனே அண்ணா ஸ்நானம் செய்து முதல் திருமஞ்சனம் கோலாகலனுக்கு அங்கு துவங்கினார். ஏகாதசி தோறும் அன்று முறை இன்று வரை கோலாகலன் ஸ்ரீ பக்த கோலாகலன் என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டு பல்வேறு உயர்ந்ததான ஆடை அணிகலங்களுடன் கண்டவர் மனத்தை கவரும் தோற்றத்துடன் திரிபகி லலிதாகாரனாக திவ்யஸ்வரூபியாக அண்ணாவின் கரகமலத்தை அலங்கரித்து அவரால் செய்யப்பட்ட நித்யோத்சவ பத்ததிக்கு ஆட்பட்டு அவர் வந்த பிறகு ஸ்ரீகிருஷ்ண பக்தி ரசோதயம் என்ற கந்தத்தையும் அண்ணா அருளி செய்தார். கோலாலாஷ்டகம் என்ன, ராதிகாஷ்டகம் என்ன, குருவஷ்டகம் என்ன, இவருடைய பக்தபுரி விஜயமே மிகவும் ஆச்சரியகரமானது. ஒரு சிறு குழந்தை தவழ்ந்து வந்து, அம்மா அம்மா கதவைத்தர நான் வந்திருக்கின்றேன், எனக்கு பட்சணம் தாய் என்று கனவிலே பார்வதி அம்மாளுக்கு ஆதேசமிட்டான். அவ்வாறே அவள் பஞ்ச உஷத்காலத்திலே ஸ்நானம் செய்து இயன்றளவு பக்ஷாதிகளை செய்து வைத்து காத்திருக்க அண்ணா வந்து கோலாலனை காட்ட இவனே என் கனவிலே வந்தான் என்று அவள் கூற, நான் வருவதற்கு முன் இங்கு ஆதேசங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டாயா என்று வியந்தார் அண்ணா. உற்று நோக்கினால் அவருடைய சௌந்தரியத்திலே மனம் கொள்ளை கொண்டு விட்டது. கண்ணையோ மனதையோ திருப்ப இயலாத சக்தி கொண்டு அவன் ராதாதேவியின் தியானத்திலே சொர்ணச்சாயை அடைந்து விட்டான் என்று அவர் வர்ணித்தார். இவ்விதம் கோலாகலன் 11 ஜனங்களுக்கு சதா விளையாட்டுப் பொருளாக ஆகிவிட்டான். கல்பட்டு பூராவும் கிருஷ்ணப்பிரமையிலே மூழ்கியது. எங்கு திரும்பினாலும் கிருஷ்ண பக்தர்கள் சங்கம். ஏகாதசி அன்று பக்தர்கள் குழுவர். பக்த கோலாலன் தரிசனத்துக்கு கல்பட்டு வந்து சேருவர். நந்தபாபாவும் யசோதாவும் மிகவும் முக்கியமானவர்கள். 8 மைல் தூரத்திலிருந்து அவர் வந்திருப்பதை அண்ணா கண்டு சந்தோஷப்பட்டார். கோலாகலனை ஆலிங்கனம் செய்து மடியில் வைத்துக்கொண்டு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து ஆனந்த கண்ணீர் விட்டாள் யசோதாமாயி.
பின்னர் அண்ணா பக்தர்களுடன் பரனூர் புறப்பட்டார். அது இன்றுதான் முதல் விஜயம். கல்பட்டிலிருந்து பகவான் அனைத்து குழந்தைகளும் ஹரி ஹரி என்று தீங்குரலிட்டு பாடிட அந்த குழந்தைக்கு பக்ஷணாதிகளை சமர்ப்பித்து அண்ணா உயர்ந்த ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை இங்கு ஆரம்பித்தார். பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக அண்ணாவுக்கு சகல உபச்சாரங்களையும் செய்து அவருடைய கங்கா பிரவாகத்து பெருகும் உயர்ந்ததான ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்தை அதன் பின்னர் நித்தியோத்சவ பத்ததியும் அனுஷ்டனிக்கப்பட்டு பகவான் சந்தோஷம் அடைந்து அனைத்து பரனூர்வாசிகளின் ஹதய பீடத்திலே சென்று அமர்ந்தான். வந்த பக்தர்கள் அனைவரும் கோலாகலனைக் கண்டு சந்தோஷப்பட்டனர். செங்கனூர் வந்தால் கும்பல் கூடும், பரனூர் வந்தால் கும்பல் கூடும். சென்னையில் இருந்த பக்தர்கள் எல்லாம் வந்து குழுமுவர். வட இந்தியாவிலிருந்து ஒரு சாது வந்திருந்தார். அவர் அன்னத்தையே ஏற்க மாட்டார், இளநீர் மட்டும் உண்பார். அவரை ஸ்ரீனிவாசன் அழைத்து வந்திருந்தார். இவ்வாறு எண்ணற்ற பக்தர்கள் பாரத தேசம் எங்கும் இவர் செல்லும் பொழுதெல்லாம் கோலாலனுடைய பெருமையை உணரும்படியாக பாரத தேச யாத்திரை பின்னாடி இவர் செய்தார். அண்ணா அந்நியூர் கிராமத்திலே மலையடிவாரத்திலே ஏகாந்தமான இடத்தில் தன்னை மறைத்து கொண்டு தவம் இயற்றினார். டிசி அண்ணாவோ அவருடைய விரகத்திலே தவித்தார். அண்ணா இருக்கும் இடம் தெரியவில்லை. அந்நியூர் பக்தர் ஒருவர் அண்ணாவை தரிசனம் செய்து அண்ணா அங்கு இருப்பதை கூற அனைவருக்கும் மூச்சு வந்தது. ராச பௌர்ணமி என்று அண்ணா கோலாகலனுடன் பரனூர் வந்து சேர்கின்றார். கோலாகலனுக்கு லட்சார்ச்சனை செய்வதாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. பக்கத்து கிராமங்களிலிருந்தாம் மாட்டு வண்டியிலே துளசி பறித்து வந்தனர். 10 நாட்கள் அங்கு தங்கி ராச பௌர்ணமி விசேஷ பஜனை செய்து ராசோத்சவமாக நடனமயமான ஒரு உயர்ந்த சேவை கோலாலனுக்கு செய்து அனைவரும் சந்தோஷித்தனர். ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்ந்து மூழ்கி தன்னை மறந்து பக்தர்கள் கூச்சலிட்டு இவ்வாறு இருக்க அண்ணா தன்னுடைய உயர்ந்த ஆத்மானுபவத்தினாலே வாசுதேவ பிரம்மத்திற்கு வைகுண்ட பிராப்தியை செய்து வைத்தார். திருமலையப்பனுக்கு இது மிகவும் சந்தோஷத்தை தந்தது. இவ்வாறு அண்ணாவின் வாழ்க்கை கோலாகலன் என்கின்ற உயிர் மூச்சோடு இரண்டர கலந்து விட்டது. அதனாலே கிருஷ்ணப்பிரேமை என்கின்ற உயர்ந்த வெறிகொண்ட பக்தி அனைவருக்கும் ஏற்பட்டது. அவனுக்கே ஆட்பட்ட நந்த பாபாவும் யசோதாமாயியும் மலமேலு மற்றனை வரும் அவனுக்கே ஆட்பட்ட நந்த பாபாவும் யசோதாமாயியும் அலமேலு மற்றனை வரும் நவநவமாய் வரவேற்க நின்றனர். கோலாகலன் வரவிற்காக அவமகல கண் படைத்த பயன் இவன் அழகை காணவென்றே நவயோகியரும் வியக்க ஒரு நாள் நம் நாத பிரம்மமம் பக்தபுரி வந்தானே. வந்த நாள் முதல் பஜனையும் பாட்டமும் ஆட்டமும் அந்த கண்ணன் நினைவோடு பூஷித்தனர் நம் மன்னனை. இந்த சுவை கிட்டுமோ கிட்டாதோ என அம்பி மந்தையாயினர் பரனூர் மக்கள் புகழ் பாடினர். திக்கெட்டுமே திக்கெட்டும் விஜயம் செய்தார். திக்கஜமும் வியக்கும் உபன்யாசம் விக்கித்து பாடுவார் நாடுவார் நம் கண்ணனை கண்டே. மக்கள் மாக்களானார் ஓடுவார் அவனைக் காண. ஏக்கம் தவிர்த்தான் கோலாகலன் இவரன்றோ கிருஷ்ணதாசனம். கோலாகலனின் வரவு கோலாகலமாயிருக்க அவனுக்கே ஆட்பட்ட நந்தபாபா யசோதாமாயி எவர்கள் இதுகாரம் அண்ணாவையே தன் குழந்தையாக வளர்த்து வந்தனரோ அவர்களுக்கு லாலனைக்காக இன்னொரு குழந்தை வந்தான் கோலாகலன். அலமேரு மற்ற அனைவரும் பெரிய ஒரு பட்டியல். சிலரை விடுபட வாய்ப்பிருக்கின்றதினால் அதை தவிர்த்து மேலே செல்கின்றோம். நவநவமாய் வரவேற்க நிற்கின்றனர். அந்த பரமாத்மாவை வரவேற்க அனைவரும் காத்திருக்க கோலாகலன் வரவேற்காக அவமகல கண் படைத்த பயன் இவன் அழகை காணவென்றே. கண் படைத்த பயன்
சுவாதிருஷ தர்சனம் ஹி என்று கோலாலனை பார்த்த அக்கணமே அவர்கள் உணர்ந்தார்கள். நவயோகியரும் வியக்க ஒரு நாள் நம் நாத பிரம்மம் பக்தபுரி வந்தானே. சாட்சாத்து விட்டல ஸ்வரூபியான எவன் கேவல்ராம் அவர்களால் உபாசிக்கப்பட்டு பின்னர் கைமாறி அண்ணாவின் கரகமலங்களுக்கு பிராப்தமானானோ அவன் இன்று பக்த கோலாகலனாக எழுந்தருளியிருந்தான். வந்த நாள் முதல் அல்லும் பகலும் பஜனை தான், ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் தான். அந்த கண்ணன் நினைவோடு கோகுலத்திலே எவ்வாறு ஆய்ப்பாடி மக்கள் கண்ணன் வரவை கொண்டாடி மகிழ்ந்தனரோ அவ்வாறு இங்கும் ஆயிற்று. அனைவரும் அக்கண்ணன் நினைவோடே இவனை பூஜித்தனர். நம் மன்னனை இச்சுவை கிட்டுமோ கிட்டாதோ என இயம்பி மதிமயங்கினர். பரனூர் மக்கள் புகழ் பாடினர். திக்கெட்டும் எங்கும் கோலாகலன் பேச்சாகவே ஆகிவிட்டது. திக்கெட்டும் விஜயம் செய்தார் அண்ணா. திக்கஜமும் வியக்கும் அளவிற்கு உயர்நிலை உபன்யாசம் கேட்போர் மனத்தில் இவ்வாறும் கூற இயலுமோ என்று வியக்கும் அளவிற்கு ஒரு உயர்ந்த உபன்யாசம். காரணம், கோலாகலன் வரவு அவருக்கு அலௌகிகமான உயர்ந்த ஸ்பூர்த்தியை தந்தது. கேட்டவர் அனைவரும் சப்தாகம் முடிந்து விட்டதே என்று விக்கித்து வருத்தப்படுவர். ஆயினும் அவர்களே பின்னர் வந்து பாடுவர், ஆடுவர், நாடுவர். நம் கண்ணனை கண்டு ஓடுவர், விழுந்து ஆலிப்பர், உகந்த ஆலிப்பர். மக்களானார் என்ற நிலைதான் காண கிடைத்தது. ஓடுவார் அவனைக் காண ஏக்கம் தவிர்த்தான் கோலாகலன். இவனன்றோ கிருஷ்ணதாசராம், இவரல்லவா உயர்ந்த கிருஷ்ணதாசர் என்று உலகம் புகழும் அளவிற்கு கிருஷ்ண பிரேமியாக உலகை தன்பால் ஈர்த்து அன்றும் இன்றும் என்றும் கிருஷ்ண பிரேம மகாநிதியாக இருந்து கொண்டு அனைவருக்கும் அனைத்து வித நலன்களையும் தந்தருளும் குருநாதர் கோலாலன் வரவை கொண்டாடி மகிழ்ந்தார். பக்தபுரி மக்களும் கொண்டாடி மகிழ்ந்தனர். கல்பட்டு முதலான கிராமங்களிலிருந்து எண்ணற்ற குடும்பங்கள் கோலாலனை காண வந்து சேர்ந்தது. அவ்வாறு பாரதத்திலிருந்து பல்வேறு திசைகளிலிருந்தும் அன்று வரை அண்ணாவின் சங்கத்தினாலே உயர்ந்த உபன்யாசமும் நாமகீர்த்தனம் மட்டுமே கேட்டு அனுபவித்தவர்கள் இன்று கோலாலன் வரவிற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்டுள்ள சில மாற்றங்கள். அதனால் அவர் கங்கா பிரவாகவத்து பொழிந்து அருளும் உபன்யாசாதிகளை கேட்டு தன் நிலை இழந்தனர் என்றதுதான் சத்தியம். கோலாகலனுடன் ரமிக்க இவளுக்கு ஒரு சகியை தர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான் கோலாகலன். பரனூர் முத்துசுவாமி ஐயர் உயர்ந்த கிரகஸ்தர் சகதர்மனுடன் யதாவத்தாக கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கையில் புரட்டாசி ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு பெண் பிறந்தாள், மதுராம்பாள் என்று நாமம் செய்து. அவளோ ஒரு சமயம் பேச்சு பூச்சின்றி கட்டை போல் விழுந்திருக்க செய்வதறியாது சமப்பட்டார். இந்த ஜீவன் எங்களுக்கு சொந்தமில்லை என்று திருப்பதி பெருமாளுக்கே தானம் செய்து விடுகின்றேன் என்று துளசியும் தீர்த்தமும் வார்த்துவிட உடனே குழந்தை கைகால் தட்டிக்கொண்டு ஆட்டிக்கொண்டு சிரித்த வண்ணம் எழுந்தது. ஒரு சமயம் மதுராம்பாள் அழகாக தன் பாலலீலைகளோடே ஜெயதேவ அஷ்டபதி முதலான சம்பிரதாய கீதங்களும் பாடுவதை கற்றிருந்தாள். மீரா கீர்த்தனைகளை அறிந்திருந்தாள். அண்ணாவின் கிரந்தங்களை வாசிக்க தெரிந்திருந்தாள். சம்ஸ்கிருதத்தில் அபாரமான ஞானம். பெயரக்கெற்றால் போல் மதுரமான தீஞ்சுவையிலே பாடும் பணியாய் கொண்டிருந்தாள். பரமஹம்சருடைய திவ்ய சரித்திரத்தை படித்தாள். பெண்ணுக்கோ விவாகத்துக்குண்டான வயது வந்துவிட்டதே என்று தாய் தந்தையர் வியசனப்பட்டிருக்க, இங்கோ அண்ணாவிற்கு விவாகமாகவில்லை என்று கோலாலன் வியசனப்பட்டான். அலங்காரம் செய்து கொண்டிருக்கையிலே நீ மதுராம்பாளை திருமணம் செய்து கொள் என்று கோலாகலன் ஆணையிட, தன் மனோபாவத்தை யாரிடம் கூறுவோம் என்று தெரியாமல் வியசனப்பட்டிருந்த கிருஷ்ணமாதுரிக்கோ அண்ணாவின் நினைவே அப்பொழுது தாத்தாவிடம் ஏகாந்தமாக விஷயத்தை கூற, அவர் தன் வரதஹஸ்தத்தை அவருடைய சிரசின் மீது வைத்து கவலைப்படாதே, திருமலையப்பன் உனக்கு அனைத்து நலன்களையும் க்ஷேமங்களையும் தந்தருள்வான் என்று கூற, ஞான வைராக்கிய பரிதமான உபன்யாசங்களை அவர் கூறிய வண்ணம் இருக்க, இவரை நான் கரம் பிடிப்பது எவ்வாறு சாத்தியமாகும் என்று மாதுரியம் எங்க ஆரம்பித்து விட்டாள். கிருஷ்ணதாஸ் குடும்பத்தோடு வந்து கழித்து வியந்து திருஷ்ணை நீங்க பெற்றார் கோலாகலன் அருளாலே. கிருஷ்ணமாதுரி உன் சகியன காட்டியவன் மட்சியாலே, கிருஷ்ணமாதுகரரானார் தம்பதியர் ரசானுபவத்தாலே.
வாசுதேவ பிரம்மத்தின் செய்கைகள் இவளுக்கு ஒரு உயர்ந்த விசுவாசத்தை ஏற்படுத்தியது. கனவு நனவாக வேண்டுமே என்று துளசி பூஜையை செய்த வண்ணம் இருந்தாள். ஒரு நாள் கோலாகலன் ஆக்ஞை இவளை கைப்பிடி என்று ஆணையிட ஆச்சரியப்பட்டார் அண்ணா. கவலையும் பயமும் ஏற்பட்டது. உலக விஷயங்களில் நாட்டமில்லாது வைராக்கிய பரிதனாக இருக்கும் தனக்கு ஏன் செய்வது என்ற நிலையிலே தன் அகங்காரத்தை யாதுமற்ற நிலையில் அனைத்தையும் சர்வஸ்வம் பகவத் அர்ப்பணமாக செய்து வாழ்ந்த இவரிடம் பெருமானின் நியமனத்தை தன் சகாவான நாகராஜரிடம் மட்டும் தெரிவித்தார். யாரிடம் கூற வேண்டாம் என்று கூற தாத்தா திருப்பதி சென்றிருந்தார். ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் திருமண கோலத்திலே கோவிலுக்குள் நுழைந்தவுடனே தரிசனமாயிற்று. அவர்களே உருமாறி அண்ணாவும் மாதுரியாகவும் தரிசனம் தந்தனர். மற்றொரு நாள் ராமனும் சீதையாவுமாக தரிசனமாயிற்று. இது என்னடா என்று நினைத்து உடனே திரும்பி வந்தார். தாத்தாவிடம் ஏகாந்தமாக அண்ணா மெல்ல இவ்விஷயத்தை கூறினார். திருமலைக்கு போகும்பொழுதே எனக்கு அங்கு பெருமாள் உமக்கு கிரஸ்தாசிரம பிராப்தி என்று நியமனம் ஆயிற்று என்று கூற சாதுக்களின் வாக்கிலே அத்தியந்த விசுவாசத்தை உடைய அண்ணா முத்துசுவாமியரிடம் ஏகாந்தமாக இதை கூற அவரும் சந்தோஷப்பட்டார். திருவெங்கடமுனியான் நியமனம், தாத்தாவின் நியமனம், ஆசீர்வாதம், கோலாகலனுடைய ஆக்ஞை இவ்வனைத்தும் சேர்ந்து மறுநாள் முத்துசுவாமியே சந்தோஷத்துடன் தன் பாக்கியத்தை நினைத்தவாறு ஆனந்தப்பட்டு பரனூருக்கு வந்தார். மாதுரியை ஏற்றுக்கொள்வதாக சம்மதம் தெரிவிக்கும் அடையாளத்திலே ஒரு துளசி மாலதியையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் அவரிடம் தந்து கிருஷ்ணமாதுரியுடன் தான் கொடுத்ததாக கொடுக்கும்படி சொல்லி அனுப்பினார். தந்தை மூலமாக திருமணம் நிச்சயமாகிற விஷயம் குழந்தைக்கு தெரிய வந்தது. ஆனால் அவருடைய தாயாருக்கு இதில் சம்மதம் இல்லை. மாணவர்க்கன்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் என்ற ஆண்டாளின் உறுதி அவளிடத்திலே அடல வைராக்கியமாக இருக்க அவள் தன் வீட்டு வேலைகளை பகவான் நாமத்தை பாடிக்கொண்டே செய்த வண்ணம் இருப்பாள். ஒரு யுவன் தோன்றினான். நீ கவலைப்படாதே தாயே, உனக்கு தை மாதம் கண்ணாலம் வருகின்றது என்று உன் கனவெல்லாம் பலிக்கின்றது என்று கூறிவிட்டு சென்றான். அவள் போட்ட விக்ஷையை ஏற்றுக்கொண்டு சென்றான். இந்த வீட்டில் கண்ணாலம் வருது, அவர்கள்தான் உலகிற்கே எஜமான் என்று ஒரு குடுகுடுப்பைக்காரையும் கூறி மறைந்தான். யசோதாவோ மாயையும் கிருஷ்ணமாதுரியும் சந்தோஷப்பட்டனர். இது மாதிரி குறி சொன்னவன் கோலாகலனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். தனுர்மாத பூஜைக்காக அண்ணா மதுர பவனம் வந்து சேர்ந்தார். நடராஜ ஐயரின் வீடுதான் அது. நல்ல தனவந்தர், நல்ல மனமுடையவர், அண்ணாவை புரிந்து கொண்டு மதுரமாக பழகும் உயர் பக்தர். இரு குடும்பமும் பரஸ்பர பிரேமையும் ஏகமனமும் கொண்டதாக இருக்க மதுர பவனத்திலேயே கல்யாண நிச்சயம் ஏற்பாடு செய்யப்பட்டது. நிச்சயதாம்பூலமாகி அனைத்து பக்தர்களும் உரித்த நாளிலே அண்ணாவுடன் வெங்கடேச பெருமாளின் அண்ணாவாக கருதப்படும் குணசேகரம் வந்து அடைந்தனர். பரனூரில் இருந்து பக்த கூட்டம் அனைத்தும் அண்ணாவின் வருகைக்கு முன்னாலே வந்திருந்து அண்ணாவை ஆசையுடன் வரவேற்றனர். அவ்வாறே மாதுரியின் தாய் தந்தர்களையும் வரவேற்றனர். மாலை வதூவர நிச்சயமாகி திருவிடை மருதூர் வெங்கட்ராமர் பாவதர் தலைமையிலே பஜனை ஆயிற்று. உயர்ந்த அருணாசங்கத்து பக்தர்கள் நடேச பிரபு, சங்கண்ணா முதலானவர்கள் ஆடிப்பாடு சிரிப்பதும் விழுவதும் அழுவதும் நாடுவதும் பாடுவதும் உகந்து ஆலிப்பதுமாக தங்கள் நிலையை இழந்தனர். விடிய காலை 4 மணிக்கு தான் பஜனை பூர்த்தியாகி டோலோத்சவமாகி பின்னர் கல்யாண மண்டபத்திலே மணக்கோலத்திலே தாத்தா டிசி அண்ணா, நடேச பிரபு, சுகபிரம்மம் முதலான மகனியர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் உயர்ந்த சபையிலே பக்தர்கள் அனைவரும் ஆத்மநிவேதனம் கூறிய வண்ணம் இருக்க ஸ்ரீனிவாச பெருமாள் சந்நிதியிலே மதுராம்பாளின் கரத்தை பிடித்தார். யதாவத்தாக விதிவத்தாக வைதிக கிரமேண அழகாக கல்யாணோத்சவம் நடந்தது. பக்தர்கள் குதூகலித்தனர். அவர்கள் அன்று இரவே பரனூர் வந்து சேர பஜனையும் டோலோத்சவமாக 4 நாட்கள் அகண்ட நாமசங்கீர்த்தனம் நடைபெற அழகாக ஹரி ஹரி என்று அனைவரும் கோஷிக்கும் நல்வேளையிலே உபாசனாதிகளை செய்து விவாக தீட்சையை முடித்துக்கொண்டு மாதுரியுடனும் தாத்தாவுடனும் நடராஜ ஐயரின் காரில் புறப்பட்டு பக்தர்கள் செங்கனூர் சென்று அமர்ந்திருக்க அங்கே வந்து கிரகப்பிரவேசம் நடந்தது. பாண்டங்கனையும் ராமனையும் சேவித்து பெருமாளையும் சேவித்து அழகாக மதுராம்பாளின் கிரகஸ்த தர்மம் துவங்கிற்று.
ಮದಗಜ ಗಮನ ಮಂಗಳ ಚರಣ ಮದಗಜ ಗಮನ ಮಂಗಳ ಚರಣ ಮಧುರಾ ನಾಯಕ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧುರಾ ನಾಯಕ ಜಯ ಜಯ ಹೇ ನರುಮಲರ್ ಕೂವಿ ಮಲರಡಿ ತೊಳುದೋ ನರುಮಲರ್ ಕೂವಿ ಮಲರಡಿ ತೊಳುದೋ ಮಾಧುರಿ ರಮಣ ಜಯ ಜಯ ಹೇ ಮಾಧುರಿ ರಮಣ ಜಯ ಜಯ ಹೇ ಮಾಧುರಿ ರಮಣ ಜಯ ಜಯ ಹೇ सद्गुरु प्रेमिकेंद्र महाराज की जय। माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय।